على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن يوم الفصل كان ميقاتا يوم ينفخ في الصور فتأتون أفواجا وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا إن جهنم كانت مرصادا للطاغين مآبا لابثين فيها أحقابا صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم تعس عبد الدينار تعس عبد الدرهم تعس عبد الخميصة تعس عبد الخميلة تعس وانتكس وإذا شيك فلن تكش صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கென்று தனி வரலாற்றை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் வரலாற்றுக்கு சொந்தமானவர்கள் முஸ்லிம்கள். இதே போன்று இந்த வரலாற்றிலே எவ்வாறு முஸ்லிம்கள் உயர்த்தப்பட்டார்களோ அதே போன்று தாழ்த்தப்பட்டவர்களும் முஸ்லிம்கள் தான். ஜனவரி 2ஆம் தேதி வந்தாலே முழு முஸ்லிம்களுக்கும் ஒரு வரலாறு ஞாபகம் வர வேண்டும். ஜனவரி 1ஆம் தேதி கொண்டாடிவிட்டு 2ஆம் தேதி அன்று அது என்ன வரலாறு? அது போன்ற ஒரு வரலாறை நீங்கள் வாழ்க்கையில் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். அந்த வரலாற்றை படிக்க ஆரம்பித்தால் உங்களுடைய கண்களால் கண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, சகோதரிகளே, முஸ்லிம்கள் அடிக்கடி வரலாறுகளை புரட்டவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 30 ஆண்டுகள் முஸ்லிம்களுக்கு ஹிலாஃபத்து ராஷிதாவை அல்லாஹ் கொடுத்தார். 30 ஆண்டுகள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வஃபாத்துக்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு,
ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஆண்ட காலங்களுக்கு அரபியில் சொல்லுவது ஹிலாஃபத்துர் ராஷிதா. இவர்கள் ஆட்சியுடைய இடமாக அமைத்தது சகோதரர்களே மதீனா முனவ்வரா. மதீனா முனவ்வராவில் இருந்து கொண்டு முழு உலகத்தையும் ஆளத் தொடங்கினார்கள். இஸ்லாமியர்கள் யார், இஸ்லாமியர்களுடைய வரலாறுகள் என்ன என்பதை முஸ்லீம்கள் தெரிந்து படித்து வைத்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, மதீனா முனவ்வரா தான் முழு உலகத்திற்கும் ஒரு ஆட்சியை வழங்கிய முன்மாதிரியான ஒரு நகரம். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாம் வளர்வதை பார்க்கிறார்கள். இஸ்லாம் எங்கு வளர்கிறது? அதாவது ஈராக், ஈரான், இந்த புறமெல்லாம் இஸ்லாம் வளர்ந்து விட்டது. இந்த பக்கம் ஷாம், ஆப்கானிஸ்தான், இதே போன்று ஜோர்டான், லெபனான், இந்த பக்கம் இஸ்லாம் வளர்கிறது. ஹிஜ்ரி 35 தாண்டும் பொழுது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தார்கள், இஸ்லாமிய ஆட்சி செய்யும் இடத்தை கூஃபாவுக்கு மாற்றுகிறார்கள். அதாவது ஈராக்குக்கு மாற்றினார்கள். ஈராக்கில் இருந்து கொண்டு உலகத்தை ஆள்கிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. 30 ஆண்டுகள் ஹிலாஃபத்துர் ராஷிதா முடிவடைகிறது சகோதரர்களே. இரண்டாவது உலகத்தை ஆள்வதற்கு வருகிறார்கள் உமையாக்கள். உமையாக்களுடைய முதலாவது சஹாபிதான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியை எடுத்தார். ஆட்சி பீடம் ஏறி அவர் ஆட்சி செய்யும் நகரமாக ஷாமை ஆக்கினார். ஷாமிலே திமிஷ்கை ஆக்கினார். திமிஷ்கில் இருந்து கொண்டுதான் ஆட்சி ஆரம்பிக்கிறது. உமையாக்களுடைய ஆட்சி 91 ஆண்டுகள். கிலாபத்துர் ராஷிதா 30 ஆண்டுகள் சகோதரர்களே. உமையாக்களுடைய ஆட்சி 91 ஆண்டுகள் உலகமெல்லாம் வியாபிக்கிறது. நீங்கள் இந்த காலத்தில் வாழக்கூடிய நாம் யோசிக்கலாம், முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒன்றும் கொடுக்க இல்லையா? அல்லாஹ் கொடுத்தான், எல்லாவற்றையும் அல்லாஹ் கொடுத்தான் முஸ்லிம்களுக்கு. 91 ஆண்டுகள் கிலாபத்துர் ராஷிதாவுக்கு பிறகு உலகத்தில் உமையாக்களுடைய ஆட்சி என்றார். இந்த 91 ஆண்டுகளுக்குள் ஆசியா சகோதரர்களே, ஆப்பிரிக்கா, கடைசியாக முஸ்லிம்கள் ஐரோப்பாவுக்குள்ளும் நுழைந்தார்கள். இந்த 91 ஆண்டுகளுக்குள் ஹிஜ்ரி 91ஆம் ஆண்டு முஸ்லிம்கள் மொரோக்கோவை வெற்றி கொண்டார்கள். இந்த மொரோக்கோவிலே ஒரு கபீலா தான் பர்பர் என்ற கபீலா. இந்த பர்பர் என்ற கபீலாவை பார்க்கிறார்கள், மிக பலசாலிகள், ஈமான் உள்ளவர்கள். இவர்களை வைத்துதான் வலீதுடைய காலத்திலே, உமையாக்களுடைய காலம், மூசா பின் நுசைர் என்ற தலைவர் பர்பருடைய ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்தார். அவர்தான் தாரிக் பின் ஜியாத். இந்த பர்பர் கோத்திரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாரிக் பின் ஜியாதையும் 12,000 முஸ்லீம்களையும் வைத்துதான் ஐரோப்பாவுக்குள் காலை வைத்து உந்துலுஸ் என்று சொல்லுகிறோமே, ஸ்பெயினை முஸ்லீம்கள் வெற்றி கொண்டார்கள். கிட்டத்தட்ட 12,000 முஸ்லீம்கள் தான் ஸ்பெயினுக்குள் நுழைந்தது. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஹிஜ்ரி 91ஆம் ஆண்டு ஸ்பெயின், உந்துலுஸ், கொர்துபா, பலித்தலா, இஷ்பீலியா, ஸ்பெயினுடைய அவ்வளோ பகுதிகளும் முஸ்லிம்களுக்கு வர தொடங்கியது. கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆண்டார்கள். 800 ஆண்டு ஒரு உலகத்தை ஆள்வதென்பது சாதாரண விடயமா? அல்லாஹ்வுடைய உதவி இருக்கவர். 800 ஆண்டுகள் உமையாக்களுடைய ஆட்சிதான் ஸ்பெயினில் இருந்தது.
தாரிக் பின் ஜியாத் ரஹிமஹுல்லாஹ் தொடங்கி வைத்து இதில் வரலாற்றில் இந்த ஸ்பெயினுடைய வரலாறை படிக்கும் பொழுது சகோதரர்களே, பெரும் பெரும் உலமாக்கள், பெரும் பெரும் பள்ளிவாசல்கள், அங்கு எந்த பிரச்சனையும் இருக்கவில்லை ஸ்பெயினிலே. ஏனென்றால் ஸ்பெயினை வழி நடாத்தியது உலமாக்கள். அங்கு ஹராம் இருக்கவில்லை ஸ்பெயினிலே. சகோதரர்களே, கொர்துபா என்ற பள்ளிவாசல் ஸ்பெயினில் இருக்கிறது. கொர்துபாவுடைய பள்ளிவாசல் 1000 தூண்களை கொண்ட பள்ளிவாசல். இந்த கொர்துபாவுடைய பள்ளிவாசல் ஏன் 1000 தூண் கொண்டு கட்ட வேண்டும்? அந்த அளவு முசல்லிகள், தொழுகையாளிகள், அந்த அளவு தொழுகையாளிகள். இல்லாவிட்டால் 1000 தூண் பள்ளி தேவையில்லையே. கொர்துபாவிலே, அது ஐரோப்பாவிலே, கர்நாடகாவிலே, தனித்தலாவிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது சகோதரர்களே. இஷ்பீலியாவிலே, ஒவ்வொரு நகரமாக ஸ்பெயினுடைய நீங்கள் சென்று பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். முஸ்லீம்களுடைய வரலாறுகளை அழிப்பதற்கு அவர்களால் முடியாது, இல்லாவிட்டால் அழித்திருப்பார்கள். எப்படி இங்கு மோன்லே போய் இதே போன்று ஒவ்வொரு பீட்டப்புறையிலே போய் சேஜிகள் பள்ளிவாசல்களாக மாற்றப்பட்டிருக்கிறது. சேஜிகளுக்குள் முசல்லா இருக்கிறது. இதே போன்றுதான் கொர்துபா பள்ளிவாசலுக்குள் சேஜாக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிவாசல் ஒன்றையும் மாற்ற முடியாது. 800 ஆண்டுகள் ஆட்சி செய்யும் பொழுது ஸ்பெயின் எவ்வாறு மாறுகிறது தெரியுமா? அங்கு உலமாக்கள், மதரசாக்கள், இல்ம தேடி மக்கள் போகிறார்கள். இதிலேதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இமாம் குர்துபி தஃப்சீரை நடத்த தொடங்குகிறார் அங்கிருந்து. அதனால்தான் இமாம் குர்துபி, குர்துபாவுடைய இமாம். அங்கு பெரும் ஒரு ஃபத்வா கொடுப்பவர் இப்னு ஹஸ்ம் அல்லாஹிரி. சரி, உலமாக்களை விடுங்கள். அங்கிருந்துதான் முதலாக ஒரு மனிதர் பறக்க தொடங்கினார், பிளைட்டை கண்டுபிடிப்பதற்கு, அப்பாஸ் பின் ஃபிர்னாஸ். அங்கிருந்துதான் ஆபரேஷன் இல்முல் ஜிராஹா, முழு கலாச்சாரமும் தொடங்கிய ஸ்பெயின். அக்ரிகல்ச்சர், விவசாயம், பழங்கள். சகோதரர்களே, ஐரோப்பாவுக்கே ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்தது முஸ்லீம்கள். முழு உலகமும் சேர்ந்து அந்த காலத்திலே உமையாக்களுடைய ஆட்சி மற்ற இடங்களிலே முடிகிறது. உமையாக்கள் 91 ஆண்டுகள் ஆண்டதற்கு பிறகு அடுத்தது ஆட்சியை பிடித்தார்கள். யாரு தெரியுமா? அப்பாசியாக்கள். கிட்டத்தட்ட 540 ஆண்டுகள் அப்பாசியர்கள் ஆட்சி செய்தார்கள் உலகத்தை. முஸ்லீம்கள் 540 ஆண்டுகள் அவர்கள் பக்தாதை தங்களுடைய சிட்டியாக மாற்றினார்கள். பக்தாத் அந்த பெரிய ஒரு நகரம். 500 சொச்சம் ஆண்டுகள் உலகத்தை பக்தாத் ஆள்கிறது. சகோதரர்களே, அப்பாசிய கிலாபத்துக்கு பிறகு வந்ததுதான் மம்லூக்கியுடைய கிலாபத். மம்லூக்கியர்கள் ஆளத் தொடங்குகிறார்கள் மிஸ்ரில். ஆப்பிரிக்காவை தலைநகரமாக ஆக்கி மிஸ்ரிலிருந்து கொண்டு உலகத்தை ஆட்சி செய்கிறார்கள். எவ்வாறு கைமாறினாலும் உலக ஆட்சி யாருடைய கையில் இருக்கிறது? முஸ்லீம்களுடைய கையில் தான். மம்லூக்கியர்களுக்கு பிறகு கஸ்னவிகள் ஆண்டார்கள். கஸ்னவிக்கு பிறகு கௌரிகள் ஆண்டார்கள். கடைசியாக சகோதரர்களே 600 சொச்சம் ஆண்டுகள் உஸ்மானியர்கள் தங்களுடைய துருக்கியை தளமாக கொண்டு உலகத்தை ஆட்சி செய்தார்கள். உஸ்மானிய கிலாபத் என்று உஸ்மான் அத்தாவுடைய கிலாபத் மிக முக்கியமானது. ஆனால் யார் எந்த ஆட்சி செய்தாலும் ஸ்பெயினிலே 800 ஆண்டுகள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்தார்கள். 800 ஆண்டுகளில் சகோதரர்களே 750 ஆண்டுகள், 800 ஆண்டுகளில் 750 ஆண்டுகள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆட்சி நடந்தது. 750வது ஆண்டை அடையும் பொழுது முஸ்லீம்களுக்குள் பிரச்சனை, முஸ்லீம்களுக்குள் சிக்கல்.
எந்தளவு சிக்கல் முஸ்லிம்களுக்கு இடையில் அவர்கள் ஒவ்வொரு ஊரையும் பிரிச்செடுத்துக் கொண்டார்கள். குர்துபாவை ஒரு குடும்பம், தலீத்தலாவை ஒரு குடும்பம், இஸ்பீலியாவை ஒரு குடும்பம், குடும்ப ஆட்சி. இதற்கு அரபியில் சொல்வது முலூக்கு தவாயிஃப். முலூக்கு தவாயிஃப் குடும்ப ஆட்சி ஆரம்பிக்கின்றது. விளைவு என்ன? 50 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 800வது ஆண்டு ஜனவரி மாதம், 800 ஆண்டு கழிகிறது. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கிட்டத்தட்ட குர்துபாவில் அந்த நேரம் 1 மில்லியன் முஸ்லீம்கள் இருந்தார்கள். 1 மில்லியன் முஸ்லிம். 800 ஆண்டுகளுக்கு முன்னால் தாரிக் பின் ஜியாத் வெற்றி கொள்ளும் பொழுது 12,000 முஸ்லிம்கள். சகோதரர்களே, 1 மில்லியன் முஸ்லிம் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், ததாஅ அலைக்குமுல் உமம் கமா ததாஅ الآكلة إلى قصعتها فقال قائل ومن قلة نحن يومئذ يا رسول الله قال بل أنتم كثير ولكنكم غثاء كغثاء السيل ولينزعن الله من صدور عدوكم المهابة وليقذفن في قلوبكم الوهن قالوا وما الوهن يا رسول الله قال حب الدنيا وكراهية الموت صلى الله عليه وسلم சொன்னார்கள், ததாஅ அலைக்குமுல் உமம், மற்ற சமூகங்கள் உங்களை யுத்தத்துக்கு அழைப்பார்கள். எப்படி யுத்தத்துக்கு கூப்பிடுவார்கள்? கமா ததாஅல் ஆகிலத்து இலா கஸ்அதிஹா, ஒரு சாப்பாட்டு சகனை வச்சுட்டு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறத போல உங்களை எல்லாம் யுத்தத்துக்கு கூப்பிடுவாங்க. சஹாபாக்களுக்கு ஆச்சரியமா போயிட்டே இருந்தா கிலாபத்துர் ராஷிதாவை கண்டவங்களே இல்லையா? என்ன, முஸ்லீம்கள் தோற்கடிக்கப்படாத ஒரு காலம் இருந்துச்சு. இப்ப நீங்க கேட்பீங்க, முஸ்லீம்கள் வந்த ஆச்சரியம் எங்கட காலத்துல, நாங்க கண்டதெல்லாம் தோல்வி இல்லை. எங்கட காலத்துல இந்த கடைசி 100 ஆண்டுகளுக்குள்ள நாங்க கண்டது என்ன? கேவலமும் அவமானமும் தோல்வியும் இல்லை. ஆனா சஹாபாக்களுடைய காலத்துல தோல்வி வெற்றி தான். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம், முஸ்லிம் சமூகத்தை மற்றவர்கள் சாப்பாடு சகனை வச்சுட்டு சாப்பிடுவாங்க கூப்பிடுற மாதிரி யுத்தத்துக்கு கூப்பிடுவாங்கன்றா நாங்க அவ்வளவு கொஞ்சம் பேர் அனுப்போமா? சஹாபாக்கள் சொல்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல பல் அன்தும் கதீர், நீங்க அதிகமா இருப்பீங்க. ஆனால் வலகின்னகும் குஸாஉன் ககுஸாஇஸ் ஸைல், வெள்ளத்தில் அடிபடுற ஊத்தமா இருப்பீங்க முஸ்லீம். இது மாதிரி இருப்பீங்க, வெள்ளத்தில் அடிபடுற ஊத்தரிக்கிறது ககுஸாஇஸ் ஸைல். ஏனென்றால் وَلَيَنْزِعَنَّ اللَّهُ مِنْ صُدُورِ عَدُوِّكُمُ الْمَهَابَةَ, உங்களுடைய விரோதிகளுடைய உள்ளங்களிலிருந்து உங்களை பற்றிய பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவார். எங்களை பத்தி பயம் இருக்காது விரோதிகளுக்கு. முஸ்லீம்களா கொடுத்தா ஏதாவது செஞ்சீங்களா, பிரிக்கலாம், உங்களை துண்டு துண்டா பிரிக்கலாம். இரண்டாவது وَلَيَقْذِفَنَّ فِي قُلُوبِكُمُ الْوَهَنَ, அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தில் வஹனை போட்டு விடுவான் என்றார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் வஹன் யா ரசூலல்லாஹ், வஹன் என்றா என்ன யா ரசூலல்லாஹ்? ரெண்டு நோய். முதலாவது ஹுப்பு துன்யா, உலக ஆசை. உலக ஆசை வந்து 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 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் 100 ரூபாய்க்கும் 1000 ரூபாவுக்கும் ஆட்சிக்காகவும் கொலை செய்ய தொடங்கும். சகோதரர்களே, உந்துலுஸ் ஸ்பை நாசமாகுவதற்கு காரணம். இரண்டாவது கராஹியத்துல் மவுத், மவுத்தை வெறுப்பீர்கள். மவுத்தாக இருந்தால் அவ்வளவு வெறுப்பு. இந்த ரெண்டும் தான் காரணம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்கள் சகோதரர்களே வரலாறை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும்.
மற்ற பாட்டுகளையோ படங்களையோ பார்ப்பதை விட இந்த ஸ்பெயினுடைய வரலாறை படிக்கும் பொழுது ஞானம் பிறக்கும். 1 மில்லியன் முஸ்லிம்கள் ஸ்பெயினை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். யாராலும் கடைசி ஹலீஃபா ஸ்பெயினுடைய ஹலீஃபா தொரப்ப கொடுக்க போறார். தொரப்ப கொடுத்துட்டு வந்ததோட உம்மா சொன்னா, அடே பொம்புல மாதிரி கொடுத்துட்டு வாரீங்க அழுதுட்டு. அந்த அளவுக்கு அல்லாஹ் முஸ்லீம்களை கோழைகளாக அல்லாஹ் முஸ்லீம்களை அல்லாஹ் கோழைகளாக ஆக்கினார். முஸ்லீம்களை அல்லாஹ் நாசமாக்கினார். நீங்க வரலாறை படிக்க வேண்டும் கட்டாயம். கண்ணியமிக்க சகோதரர்களே, சொல்லுவார்களே, கதையில் சொல்லுவார்கள், ஒரு ஹோட்டல்ல எழுதி வைக்கப்பட்டிருந்தது என்ன, சாப்பிடுன்னு உங்களோட பேரன் பில் கட்டுவார். நீங்க சாப்பிடுன்னு பில் கட்டுறது யார்? உங்களோட பேரன் கட்டுவார். நல்லா சாப்பிடுறாரு. சாப்பிட்டு முடிஞ்சு போனா பில்ல பண்ணது கொடுக்குற சொன்னாங்களே, பேரன் நீங்க தான் பேரன். உங்களோட அப்பா சாப்பிட்டாங்க நல்லா. 1000 ஆண்டுகளாக நமது மூதாதையர்கள் அனுபவிச்சுட்டாங்க உலகத்தை. சகோதரர்களே, உமையாக்கள், அப்பாசியாக்கள், உஸ்மானியாக்கள், மம்லூக்கிகள், கௌரிகள், கஸ்னவிகள், ஒவ்வொரு நாடாக உங்களுக்கு பார்க்கலாம். சென்று பார்த்தால் விளங்கும். மதீனாவிலிருந்து தொடங்கி மக்கா, மக்காவிலிருந்து தொடங்கி யமன், யமனை பார்க்கலாம். முஸ்லீம்கள் எவ்வாறு இருந்தார்கள் யமனிலே. அப்படியே ஜோர்டானிலே போய் பார்க்கலாம் முஸ்லீம்கள். அப்படியே சிரியாவிலே, தமஸ்கஸிலே, ஹல்பிலே, ஹெம்ஸிலே, அப்படியே பலஸ்தீனிலே சகோதரர்களே, அப்படியே லெபனானிலே, அந்த பக்கம் இந்த பக்கம் குவைத், துபாய், ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான், அப்படியே ரஷ்யாவிலே, உஸ்பெகிஸ்தான், எல்லா பாகிஸ்தான் சகோதரர்களே, ஆப்பிரிக்காவிலே மிஸ்ர், அங்கு தூனுசியா, அங்கு சகோதரர்களே மொரோக்கோ, மக்ரிப், எல்லா முஸ்லிம்கள், சூதான், கைருவான். ஆனால் என்ன நடந்தது எங்களுடைய துருக்கியிலே? கண்ணியமிக்க சகோதரர்களே, முஸ்லீம்களுக்கிடையில் ஒற்றுமை, முஸ்லீம்களுக்கிடையில் பிரச்சினை. இவ்வளோ உலகத்தை ஆண்ட முஸ்லீம்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக சண்டை பிடிக்க தொடங்கிட்டார். ஒரு பள்ளியை வச்சுட்டு ஆட்சி செய்து, ஒரு வீட்டை வச்சுட்டு, ஒரு ஊரை வச்சுட்டு நாங்க தான் பெரியவங்க. இதுக்கு முன்னால எவ்வளோ நீங்க குர்துபா பள்ளிக்கு போனீங்கன்றா இந்த பள்ளி ரஸ்டி யாரா இருந்திருப்பான்னு யோசிப்பீங்க. குர்துபா பள்ளிக்கு போனீங்கன்றா இந்த பள்ளியை சும்மா கட்டிருக்க மாட்டேன். எவ்வளவு திட்டம் போடுறோம் கட்டுறது. சகோதரர்களே, சண்டையும் பிரச்சனையும் உம்மத்தை இன்னும் நாசமாக்கும். குர்துபா, ஸ்பெயின், ஒந்துருஸ் படித்து தரும் வார்த்தைகள் இதுதான். ஜனவரி 2ஆம் தேதி வந்தாலே முந்தி இவைகளைத்தான் உலமாக்கள் பேசுவது. இப்பொழுது பேசுவதல்ல. ஏன் பேசுவதில்லை? அந்த வரலாறு மறக்கடிக்கப்பட்டு விட்டது. ஜனவரி 2ஆம் தேதியா ஒரு கருப்பு நாள், முஸ்லீம்களின் கருப்பு ஜனவரி அது. சகோதரர்களே, அந்த நாளில் நடந்தவைகளை சொல்லி வர்ணிக்க முடியாது. சொல்லி எல்லாம் வர்ணிக்க முடியாது. நீங்களே புத்தகங்களை பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். முஸ்லீம்கள் 2 துண்டா அறுக்கப்பட்டார்களா? முஸ்லீம்களுடைய எந்த இடம் அறுக்கப்பட்டது? எந்த இடத்துல மண்டை ஓடுகள் புதைக்கப்பட்டது? முழு வரலாறுகளும் இருக்கிறது இப்பொழுது. ஆனால் முஸ்லிம் சமூகம் பாடம் படிக்க வேண்டும். முழுப்பு தவாயும் தங்களுக்குள் சண்டை பிடித்ததால் 800 வருடம் ஆண்ட நாடு எவ்வாறு பறிபோனதோ இன்னும் சண்டை பிடித்துக் கொண்டிருப்பதால் தான் சகோதரர்களே அல்லாஹுடைய உதவி இறங்காமல் இருக்கிறது. அல்லாஹுடைய உதவி இறங்காமல் இருக்கிறது. அல்லாஹுடைய உதவி இறங்கணுமாக இருந்தால் முன்னோர்கள் எவ்வாறு நடந்தார்கள் உலகத்தில்? சகோதரர்களே, ஒவ்வொரு ஆட்சி முடியும் பொழுதும் நினைத்தார்களாம் கியாமத்து தான். உதாரணமாக உமையாக்களுடைய ஆட்சி 91 ஆண்டுகள் முடியும் பொழுதும் பாரி யுத்தம் நடந்துதான் அப்பாசியாக்கள் ஆட்சி எடுத்தார்கள். அப்பாசியாக்களை விழுத்தாட்டி விட்டு அடுத்தவர்கள் ஆட்சி எடுத்தார்கள். ஆனால்
800 ஆண்டுகள் ஸ்பைன் விழுத்தாட்டப்படும் பொழுது சாதாரண அழிவு அல்ல, சாதாரண அழிவு அல்ல அவைகள் நடந்தது. கண்ணியமிக்க சகோதரர்களை, நீங்கள் தான் அவைகளை தேடி சென்று வாசித்தால் அது உங்களுக்கு மிக பெருமதியானது. ஆகவே ஜனவரி 2ஆம் தேதி என்பது முஸ்லிம் வாலிபர்கள், முஸ்லிம் வயோதிபர்கள், முஸ்லிம் பெண்கள் பாடமாக படிக்காவிட்டால் இன்னும் இந்த சமூகம் கீழதான். அல்லாஹுடைய சிந்தனை, ஆகிரத்துடைய சிந்தனை, மௌத்துடைய சிந்தனை, கபருடைய சிந்தனை, சகோதரர்களே, ஹலால் ஹராமுடைய பேணுதல், இவைகள் இல்லை என்றால் உள்ளதையும் நாம் இழப்போம். எங்களோட குடும்பத்தை இழப்போம், நாங்க பிள்ளைகளை இழப்போம், நாங்க. அல்லாஹ் சோதிப்பார். தீர்ப்பு இருக்கிறது கியாமத். அல்லாஹ் சூரத்துன் நபாயிலே இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா, அல்லாஹ் சொல்கிறான் தீர்ப்பு நாள் நேரம் குறிக்கப்பட்டது. உலகத்தில் தீர்ப்பு இல்லை யாருக்கும். இன்ன யௌமல் ஃபஸ்லி கான மீகாதா. யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது கழுத்தை வெட்டிட்டார். ஒரு நபியுடைய கழுத்து வெட்டப்பட்டா யாருக்கு தீர்ப்பு அல்லாஹ் கொடுக்க? ஹுசைன் ரலியல்லாஹு தொழும் பொழுது ஹுசைன் ரலியல்லாஹுடைய கழுத்தை வெட்டிட்டார். தீர்ப்பு கொடுக்க அல்லாஹ் தீர்ப்பு வைத்திருக்கிறார். அது கியாமத்துடைய நாளில தீர்ப்பு வரும் வெளியே. يوم ينفخ في الصور فتأتون أفواجا. தீர்ப்பு தாரத்துக்கு முந்தி பெரிய ஷோ எல்லாம் இருக்கு. தீர்ப்ப தார சும்மா தீர்ப்ப தார இல்லையா, அதுக்கு முன்னுக்கு சூர் ஊதப்படும். சூர் ஊதினதோட மௌத்தான அவ்வளோ பேரும் கபர்கள் இருந்து அஃப்வாஜ் கூட்டம் கூட்டமா அனுப்பிட்டு போகணும். அல்லாஹ்வுக்கு கூட்டம் கூட்டமா குரூப்பா பிரிஞ்சிரும். وَفُتِحَتِ السَّمَاءُ فَكَانَتْ أَبْوَابًا. வானம் திறக்கப்பட்டு வானத்துக்கு கதவுகள் வந்துடும். ஏன்னா மடக்குகள் இறங்குறது. وَسُيِّرَتِ الْجِبَالُ فَكَانَتْ سَرَابًا. மலைகள் எல்லாம் தவிடு பொடியாக்கப்பட்டு காணல் நீரை போடுமாறு. மழை இல்லை. இப்படி ஒரு நாள் வரவிருக்குது இன்ஷா அல்லாஹ். إن جهنم كانت مرصادا. நிச்சயமாக ஜஹன்னம் உங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சொல்றார். ஜஹன்னம் யாருக்கு? லித்தாகீன மஆபா. வரம்பு மீறியவர்களின் சங்கமிடம் அதுதான். உலகத்தில் ஹலால் ஹராம் போனாதவர்கள், ஃபர்து சுன்னத் தொழுகை வாழ்க்கையில் இல்லாதவர்கள், ஃபர்தானவைகள் இல்ல, லித்தாகீன மஆபா. எவ்வளவு காலம் நரகம், எவ்வளவு காலம் நரகம். லாபிதீன ஃபீஹா அஹ்காபா. பல்லாயிரம் ஆண்டுகள் தங்கம். ஒரு வருஷம் 2 வருஷம் வெளியே வாரதா இருந்தா பரவாயில்லை. அஹ்காப் ஹுகுக் பல ஆண்டுகள். لا يذوقون فيها بردا ولا شرابا. எந்த குளிரையோ பானத்தையோ நரகத்தில் அனுபவிக்க முடியாது. எந்த பானமும் தரப்பட மாட்டார் நரகத்தில். இல்லா ஹமீமா வகஸ்ஸாகா. ஹமீம் சுடுதண்ணீர், காய்ச்சப்பட்ட தண்ணீரும், கஸ்ஸாக் சேல், நரகவாதியுடைய உடம்பிலிருந்து வடிவே சேல், இதை பிடிக்க வேண்டியது. ஜஸாஅன் விஃபாகா. இதுதான் தகுதியான கூலி. ஏன் காரணம்? ஏன் அல்லாஹ் அப்படி எல்லாம்? அல்லாஹ் இரக்கம் இல்லையா? அல்லாஹ் இரக்கம் இல்லையா? தாயோட அன்பு இல்லையா? அல்லாஹ் உலகத்தை சொல்லு கேட்கலையே. அல்லாஹ் எவ்வளோ சொல்லியும் கேட்கவில்லையே. إنهم كانوا لا يرجون حسابا. உலகத்தில் வாழும் பொழுது கேள்வி கணக்கு நினைக்கலையே. ஒரு அகங்காரம், அகங்காரம். சகோதரர்களே, மூமின் அகங்காரம். மூமின் பணிந்தவர். பாவம் செய்யறதுதான், செய்யாமல் இல்லை. ஆனா திருந்திருவான், திருந்திருவான், விட்டுவான்.
அதுக்காக பாவமான தொழில தொழிலாக்கிடக்கூடாது சகோதரர்களே. ஹராமான தொழில கை வச்சிடக்கூடாது. கியாமத்துல பயம் இருக்கணும் கல்வி. அல்லாஹ் விட மாட்டா. நீங்க நினைச்சீங்களா சும்மா தப்பிட்டு போறது? உலகத்துல ஆடலாம், கொஞ்சம் அநியாயம் செய்யலாம், மத்தவன கீழே போட்டு மிதிக்கலாம். கொஞ்ச நாளைக்கு 1 மில்லியன் முஸ்லீம்களை கொண்டாங்களா இல்லையா? கொள்றாங்களா இல்லையா? யஹூதியர் ஜிபாலியாக்கல்ல பலஸ்தீன்ல கொள்றாங்களா இல்லையா? பிள்ளைகள் அழுதா இல்லையா? தீர்ப்பிடிக்குது எல்லாரும். இவ்வாறு இருக்கல முந்தைய காலங்கள். நான் சொன்னேன் கிலாபத்துடைய ஆரம்ப காலங்கள் இவ்வாறு இருக்கல. உங்களுக்கு விளங்கும் ஏண்டா அந்த பலஸ்தீன் நடக்குது, ஏன் நடக்குது? எங்களாலதான். நாங்க தான் காரணம், வேற ஒருத்தரும். நாங்க இருந்த பவர் வேற, கிலாபத் இருந்தது, உமையாக்கள் அப்பாசியாக்கள். நாங்க தான், நாங்க சண்டை பிடித்தோம். குடும்பத்துக்கு சண்டை வந்தா ஊரானுக்கு கொண்டாடு. குடும்பத்துக்கு நானும் தம்பி சண்டை பிடிச்சா வீட்டுக்கு சண்டை வந்து என்ன நடக்கும்? ஊரா நல்லா வடிக்க வைப்பேன். ஓஹோ சண்டை ஸ்டார்ட். இதான் நடந்தது எங்களுக்கு. சண்டை பிடிக்க தொடங்கிட்டோம். அடிக்கிறான் இன்னும் முடிவு வருதில்லை. சொல்றாங்க மகுதி வரமாட்டாரா? கொஞ்சம் பேர் மகுதி எடுத்துட்டாங்க வெளியே. கொஞ்சம் பேர் மகுதி என்ன செஞ்சுட்டாங்க? எடுத்துட்டாங்க வெளியே. மகுதி வாரத்துக்கு எவ்வளவு நாள் இருக்குது? அல்லாஹு ஆலம். நாங்க திருந்தோடுமே சகோதரர்களே, நாங்க திருந்தோம். எப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். எங்கள்கிட்ட மாற்றம் உண்டாகணும். நாங்க சரியான முஸ்லீம்களாக மாறும். இன்னஹும் லா யர்ஜூன ஹிசாபா وكذبوا بآياتنا كذابا. நீ உலகத்துல போய் பிச்சீங்க அல்லாஹ். وكل شيء احصيناه كتابا. முழுதையும் எழுதி பாதுகாத்து வைத்திருக்கிறோம் அல்லாஹ் சொல்றார். எழுதி பாதுகாத்து. فذوقوا فلن نزيدكم إلا عذابا. தண்டனை ருசிங்க, தண்டனை கூடுமே தவிர வேறொன்றும் கூட. ஆகவே மிக்க சகோதரர்களே, இன்னும் உலகத்தில் உயர வேண்டும். நாங்கள் இழந்த கண்ணியத்தை திரும்ப பெறணும். அப்படி எல்லாம் ஒரே ஒரு வழி இருக்குது. என்ன வழி? குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வா. அல்லாஹ் ரசூல் காட்டியதன் பக்கம் வா. ஒற்றுமையின் பக்கம் வாங்க. முஸ்லிம் சமூகம் உலகத்தில் இஸ்லாத்தை பின்பற்றுங்க. அல்லாஹ் உயர்வை தருவார். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான முஸ்லிம்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு நசீபாக்குவாயாக. முழு உலகத்தில் உள்ள முஸ்லீம்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. முஸ்லீம்களாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. இழந்த கௌரவங்களையும் இழந்த அந்தஸ்துகளையும் அடைந்தவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பிய தௌஃபீக் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.